ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த அஜுமா வெயிட் பண்ணியிருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க ஹீரோயினை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வீட்டு வேலைக்காரம்மா கிட்ட நான் கொஞ்ச நேரம் பேசணும், நீங்கள் போங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லி அந்த வேலைக்காரம்மாவை அனுப்பி வச்சிடுறாங்க. இப்போ உங்கள் 2 பேர் போய் பேசுகிறப்போ அஜுமா கேஷுவலாக நீ எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியான்னு கேட்க, நீங்கள் டேரெக்டாக விஷயத்துக்கு வாங்க, எதுக்காக என்னை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அஜுமா சொல்கிறாங்க, எனக்கு ஒரு 20 மில்லியன் பணம் வேணும், நான் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் கொடுக்குறியான்னு சொல்ல, அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போகிறது, எதுவுமே என் கண்ட்ரோலில் கிடையாது, நானே இந்த வீட்டில் ஏதோ எடுபுடி மாதிரி என்ன வச்சுருக்காங்க, என்கிட்ட வந்து பணம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கோச்சிட்டு போக, இந்த அஜுமாவுக்கு செம்மக்கும் வருது, இவளுக்கு எப்படி சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஜுமா ரொம்ப கோவமாக போயிட்டு, என்னடி சாஃப்டாக பேசுகிறேன்னு சொல்லி நினைக்கிறியா, அவ்வளவுதான் உனக்கு, நீ கஷ்டப்படுறப்போ நான் உனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணல, அது மாதிரி நீ எனக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த அஜுமா வந்து வம்படியாக நம்ம ஹீரோயினோட ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க அந்த ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இல்லையா, வாடகை தாய், அதை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோயினோட மாமியார் வர, அவங்க அந்த லேடி அஜுமாவை பார்த்துட்டு, இந்த பொம்பளை இங்கே என்ன வந்துட்டு போகிறா அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆக, இப்போ மருமகள்கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன நீ அவ கூட பேசிட்டு இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைங்க அத்தை, அவங்க வந்து இந்த பக்கம் போனாங்க, வழி கேட்டாங்கன்னு சொல்ல, அவளை உனக்கு தெரியுமா, அவ கூட வந்தியா அப்படி இப்படின்னு பல கேள்வி கேட்க, இவ இல்லைன்னு சொல்லிட்டு, சரி நீ வீட்டுக்கு போ, இவங்கள மாதிரி ஆள்கிட்டலாம் பேசாதன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த அஜுமாவை இவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்களா. இந்த அஜுமா எங்கே போகிறாங்கன்னா, நம்ம யாங்கோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. இவங்க அடிக்கடி போவாங்க இல்லையா. இந்த மாதிரி பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுது. நம்ம சம்மந்தி வீட்டில் இவளுக்கு என்ன வேலை, ஒரு வேலை 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களோ, இந்த விஷயம் தெரிய வந்தால் என்னத்துக்கு ஆறுது, ஐயோ கடவுளே அப்படின்ற மாதிரி இவங்க இந்த அம்மா பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. இப்படி இருக்கிறச்ச இப்போ வந்து நம்ம யோன்போவை வந்து கிண்டர் கார்டனில் தான் சேர்த்து விட்ருக்காங்க ஸ்கூலுக்கு. என் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த அஜுமா திரும்ப கால் பண்ணிவிட்டு, எனக்கு உடனே பணம் வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை போட்டு செம்மையாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மீட் பண்ண போகிறா, அஜுமாட்ட சொல்கிறா, அஜுமா என்கிட்ட பணம் இல்லை அஜுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டேன், நான் உன் மாமியாக்காரிக்கு ஃபோன் பண்ணி நீ வந்து குழந்தை பற்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறேன் இரு, அப்போ தான் நீ அடங்குவ அப்படின்னு சொல்ல, அஜுமா அஜுமா அப்படி பண்ணிடாதீங்க அஜுமா, என் லைஃபே வேஸ்ட்டாக போய்டும் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி இவ கெஞ்ச, ஹீரோயினுக்கு வேறு வழியே இல்லை, ஏதோ சேர்த்து வச்சிருந்த பணம் இருந்திருக்கும் போல், ஒரு 10 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா, இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அஜுமா சரி பரவாயில்ல போதும், வேறு என்ன செய்ய, உங்ககிட்ட காசு இல்லைல்ல அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயினுக்கு அப்பாடான்ற மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் வந்து நம்மளுடைய யாங்கும் நம்ம பேக்கும் பேசுகிறாங்க. யாங் என்ன சொல்கிறான்னா, உன்னை மன்னிச்சு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்லி நினைக்கிறேன், அதனால நம்ம 2 பேரும் ஒரு ஃபாரின் ட்ரிப் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓரளவு இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. நம்ம ஹீரோயினுக்கு இந்த அஜுமா பண்ண டார்ச்சரில் கொஞ்சம் உடம்பே சரியில்லாமல் போயிருக்கும், ஃபீவரே வந்திருக்கும். ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். ஒன்றும் இல்லை, சாதாரண ஃபீவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல, இந்த பக்கம் இந்த அஜுமா அந்த காசை கொடுக்க வேண்டிய நாள் வந்துருச்சு. அந்த கேங்ஸ்டர் கிட்ட எல்லாமே பணமெல்லாம் கொடுக்க, பேலன்ஸ் வந்து இன்னும் 6 மில்லியன் இருக்கான், 6 லட்ச ரூபாய் இருக்குன்னு சொல்ல, உடனே அந்த பணம் வேணும், இல்லைனா உன் பொண்ணை தூக்குவா அப்படின்ற மாதிரி கேட்க, இவ பயந்து போயிட்டு திரும்ப நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுறா. இந்த அஜுமாவோட பெரிய போராட்டமாக போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இவ சிம்மையை தூக்கி போட்டுறான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இந்த அஜுமா சும்மா இல்லாமல் வீட்டாண்டே வந்து கார்னிங் பில் அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கெல்லாம் பார்த்தா செம்மைய டென்ஷன் ஆகிடுது. அப்படி வெளியே போயிட்டு, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அஜுமா, இப்போ தானே பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க தனியாக போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அந்த சமயம் நம்ம ஹீரோ காரில் வர, இவங்க 2 பேரும் போகிறத பார்க்குறான். இவங்க வந்து அஜுமா வச்சே இவங்க 2 பேர் இதுக்கு தனியாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்க, இப்போ இந்த அஜுமா என்ன சொல்கிறான்னா, ஒரு 6 லட்ச ரூபாய் கொடுன்னு சொல்ல, என்கிட்ட பணம் இல்லை, இருந்ததெல்லாம் கொடுத்துட்டேனே அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இப்போ 6 லட்ச ரூபாய் மட்டும் நீ கொடுக்கல, உன் மாமியாக்காரிக்கு ஃபோன் பண்ணிடுவேண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, என்ன விளாட்றீங்களா அஜுமா அப்படின்ற மாதிரி இவ கேட்க, அப்படின்னு சொல்கிறப்போ டக்குன்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இந்த அஜுமா. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த அஜுமா கையை பிடிக்கிறப்போ, யார்டா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, யார் நீ, ஏன் மனைவி கிட்ட நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, ஹீரோயினுக்கு அப்படியே வார்த்தையெல்லாம் தடுமாறுது. என்னடி சொல்லவா உன் புருஷன்ட்ட அப்படின்ற மாதிரி, உன் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி இந்த அம்மா வாய் எடுக்க வராங்க. நம்ம ஹீரோயின் அஜுமா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கத்திடுறா. இங்கே ஹீரோவே பயந்துடுறான். இவ காத்திட்டு டக்குன்னு மயக்கம் போட்டு வேற விழுந்துடுறாளா. ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. போதுமா, எதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு தெரியல, என் பொண்டாட்டிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உன்னை நானே கொன்னுடுவேன் போடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஜுமாவை திட்டி அனுப்ப, இந்த அஜுமாவுக்கு கொஞ்சம் கை காலில் பதற ஆரம்பிச்சிடுது. ஹீரோயின் மயக்கம் போட்டோடனே ஹீரோயின் கொஞ்சம் மயக்கத்தில் இருக்க,
இங்க சும்மா தனியா போயிட்டு, "தப்பு பண்ணிட்டோமே! அந்த பொண்ணுட்ட அவ்வளோ ஃபோர்ஸா கேட்டுருக்க கூடாது. அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, இப்ப நான் என்ன செய்வேன்?" அப்படின்ற மாரி ஒரு பக்கம் அழுக. இங்க வந்து யார் அந்த லேடி? அப்படி இப்படின்னு ஹீரோ பல கொஸ்டின் கேட்க, இங்க பாட்டிக்கிட்ட கொஞ்சம் கடன் வாங்குனோம். அவங்க வந்து நாங்க கடன் குடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேனேஜ்மெண்ட் பண்ணிர்றா. மனசுல ரொம்ப உறுத்தலாவே இருக்கு நம்ம ஹீரோயினுக்கு. அப்படியே வந்து இந்த யோன்போவ வந்து அடிக்கடி நம்ம ஹீரோயின் தான் பார்த்துக்கிற மாரி சிச்சுவேஷன். இப்போ வந்து அந்த அஜுமா வந்து டெக்ஸ்ட் பண்றாங்க. "சாரிம்மா நான் உன்ன அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணியிருக்க கூடாது. இனிமே நான் உன்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ வழக்கம் போல காலையில வந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். அந்த மாரி அஜுமா வந்து மீட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாரி திரும்ப மன்னிப்பெல்லாம் கேட்டிருப்பாங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்க, இங்க வந்து லிசா என்ன பண்றான்னா, பாய்சன வேற குடிச்சு புட்றா. ஏன்னா லவ் ஃபெயிலியர் ஆன துக்கத்துல. இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு இன்னைக்கு மேரேஜ் வேற நடக்குது. அதுக்கு வந்து நம்மளுடைய பேக் இன்னும் வரல. எல்லாரும் பேக்க ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. நம்ம ஜங்கு வந்து ஹை ஹீல்ஸ் போட்டிருக்கா. அம்மா சொல்றாங்க, "ஹை ஹீல்ஸ் போடாதம்மா, கீழ கீழ விழுந்துடுவேன்னு" சொல்ல கேட்க மாட்டேங்கிறா. அதான் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு போட்டுட்டு, பேக்கு வந்தா ஒரு முக்கியமான சம்பிரதாயம் பண்ணணும் போல இருக்கு. அதனால எல்லாரும் வெயிட்டிங்கு. இங்க பேக் வந்து கிளம்பி வந்துட்டு தான் இருக்கான் ஃபங்ஷனுக்கு. அப்போ ஒரு பொண்ணு டக்குன்னு கார் முன்னாடி விழுந்துடுறா. பொண்ணு வேறு யாரும் கிடையாது. நம்மளுடைய லிசாவுடைய அந்த பேக்கரில வேலை செய்ற பொண்ணு தான். இப்ப அந்த பொண்ணு சொல்றா, "லிசா வந்து இது மாரி பாய்சன் குடிச்சிட்டா. அந்த அர்ஜென்ட்ல தான் ஓடி வரப்போ உங்க கார்ல தெரியாம விழுந்துட்டேன்னு" சொல்ல, இவனுக்கு ஷாக்கு. சும்மாவே லிசான்னு கிடப்பான். இப்ப சொல்லவா வேணும்? உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு லிசாவ டேக் கேர் பண்ண, இங்க மாப்பிள்ளை எங்கம்மான்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. அதனால வந்து நம்மளுடைய யாங் வந்து தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு கால் பண்றா. அப்போ வந்து அவன் எடுக்கல. கொஞ்ச நேரம்க்கு அப்புறம் அவன் கால் பண்றான். அப்ப அவ எடுக்கல. இப்படி இருக்கிறச்ச திரும்ப வந்து பார்த்துட்டு நம்ம யாங் வந்து நம்மளுடைய பேக்குக்கு கால் பண்ணுறப்போ பேக் அங்கே இல்லை. அங்கே இருக்க ஒரு நர்ஸ் வந்து அட்டன் பண்ணிவிட்டு இது மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த ஃபோன் இருக்குது, உங்கள் ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவளுக்கு ஒரே பதற ஆரம்பிச்சிருச்சோ, ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோ, அவருக்கு என்ன செய்யுதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பதறிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், ஏதோ ஆயிடுச்சு என் புருஷனுக்கு, அதனால் வந்து இந்த சுச்சுவேஷனை நீ யார்ட்டுமே சொல்லிடாத, கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின்ட்ட வர சொல்லிட்டு இந்த பிள்ளை போயிடுது. ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோன்னு இவ ஒரு பக்கம் அழுதுட்டு போக, அங்கே நடக்கிறது என்னமோ வேறு விஷயம். அதுக்கப்புறம் வந்து இந்த லிசா லைட்டாக கண்ணை முழிக்கிறா. முழிச்சதுக்கப்புறம் ஏன் இப்படி பண்ணுன அப்படின்னு சொல்ல, என்னால் வந்து உங்களை விட்டு இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறேன். இவ அழுக, இவன் ஒரு தற்செயல ஹக் பண்ணிடுறான் அந்த பிள்ளைய. இவ வந்து நம்மளுடைய யாங்கு கரெக்டாக ஹஸ்பண்டை தேடி வாரா, வந்து ஒவ்வொரு பெட்டாக தேடிட்டு இருக்கா. டக்குன்னு பார்க்குறா பாருங்க, இவங்க 2 பேரும் ஹக் பண்ணுறத வந்து இவ பார்த்துடுறா. அவ்வளோதான். யாங்கோட மனசே உடைஞ்சிடுது. என்ன பண்ணுறீங்க ஒப்பான்ற மாதிரி கேட்க, இவ டக்குன்னு திரும்பி பார்க்குறான். இவனுக்கு ஒரே ஷாக்கு. அவ்வளோதான், இருக்கிற கோவத்தை போட்டு லிசாவை போட்டு பொத்து பொத்துன்னு வெளுத்துக்கட்ட, ஆல்ரெடி அவள் செத்து பொழைச்சிருக்கா, நீ அடிச்சே சாவடிச்சிடாதடி வாடி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பேசலான்னு சொல்லிட்டு இவளை கூட்டிகிட்டு போக, இவளுக்கெல்லாம் செம்ம காண்டாகுது யாங்குக்கு. நீ வந்து அவ்வளோதான் உனக்கு இம்பார்ட்டன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவன் தரன்னு வெளியே கூட்டிகிட்டு போக, இவ வழக்கம் போல் பட்டார்னு கன்னத்தில் அடிக்க வரா. இவ கையை வேற பிடிச்சிடுறான். என்ன திரும்ப என்ன அடிக்க போறியா, நான் சொல்கிறத கேட்டுட்டு எதாக இருந்தாலும் பண்ணுன்னு சொல்ல, டே வெக்கங்கட்டவனே அவளை பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஏன் அவ கூட தான் சுற்றிட்டு இருக்க, நீக்கு என்ன நாள் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு தெரியும் உங்கள் தம்பி கல்யாணத்தை விட அவள் சாவ கிடக்குறா, அதுதான் எனக்கு முக்கியம், ஒரு உயிர் போனால் வருமா அப்படின்ற மாதிரி டைலாக் பேச, அட கர்மம் முடிச்சவனே, அப்பனா என் ஃபீலிங்ஸ்லாம் உனக்கு முக்கியம் இல்லை, அப்படின்னா நான் யார், இனிமேல் உனக்கும் எனக்கு எதுவும் இல்லை, டிவோர்ஸ் கொடுக்குற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை கோச்சிட்டு கிளம்ப, இந்த பக்கம் கோலாகலமாக கல்யாணம் நடந்து முடியுது. பிரைடும் க்ரூமும் வந்து அப்படியே நடந்து வராங்க. எல்லாரும் ஹாப்பியாக கை தட்ட, அம்மா அப்பயே ஹீல்ஸ் போடாதம்மான்னு சொல்லியிருப்பாங்க. இவ சீனுக்கு போட்டுட்டு ஹீல்ஸ் வலிக்க கீழே விழுக, டக்குன்னு வந்து அவளுக்கு வயிறு வேற லைட்டாக வலிக்க ஆரம்பிக்குது. பட் யார்ட்டையும் காட்டிக்கல. இல்லை இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இவன் மேனேஜ்மெண்ட் பண்ண, இந்த முக்கியமான டைமில் வந்துட்டு யாங்கையும் பேக்கையும் காணமேன்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடுறப்போ இப்போ தான் ஹீரோயின் சொல்கிறா, இந்த மாதிரி பேக்குக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, இங்கே மாமியார் காய்ச்சி பூச்சின்னு கத்துறாங்க, இப்போ தான் சொல்லுவியா அப்படி இப்படின்னு கத்த, ஹீரோ ஒரு நிமிஷம் இருங்கம்மான்னு சொல்லிட்டு தன்னுடைய அண்ணனுக்கு கால் பண்ண, அவன் அட்டன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ, டேய் ஃபோன் பண்ணி சொல்கிறது இல்லையாடா, இங்கே எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ சத்தம் போட, இந்த மாதிரி அண்ணி எங்கன்னு சொல்லி கேட்டால் அவள் கிளம்பிட்டான்ற மாதிரி சொல்கிறப்போ, இந்த பிள்ளை ஒரு நதிக்கரை ஓரமாக போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கு. இங்கே கல்யாணம்லாம் முடிச்சுட்டு இவங்க ஊரில் வழக்கம் போல் மேரேஜ் முடித்தோடனே ஹனிமூன் அனுப்பிடுவாங்க போல இருக்குது. இவங்களையும் டேரெக்டாக ஹனிமூன் அனுப்ப இவள் லபா லபான்னு கத்திட்டு இருக்கா. அம்மா கறி சத்தம் போறாடே, கொஞ்சமாக டீசெண்டாக பேசிடி, ஏன்டி இப்படி லபா லபான்னு கத்துற அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க 2 பேரும் ஹாப்பியாக தான் போயிட்டுருக்காங்க. போயிட்டே இருக்கிறப்போ நம்மளுடைய ஜங்குக்கு இதுப்புன்னு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடுது. ஃபஸ்ட்டு வலிக்கலன்னு சொல்லிட்டு அப்புறம் கத்த ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு செக்அப் பண்ணால், பேபி கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது, எங்கேயுமே ட்ராவல் பண்ணாதீங்க, ஹாஸ்பிட்டல்லே இருங்க அப்படின்ற
அப்படின்ற மாதிரி சொல்ல இவளுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. அவன் சொல்லிடுறான் குழந்தை தான் முக்கியம், ஃப்ளைட் வேறு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல இவளுக்கு ஒரு வழியே இல்லை. இப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. இவ வந்து ஹனிமூன் போக முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தத்தில் தான் அழுகிறா. குழந்தை நல்லா இருக்கேன்னு ஒரு சந்தோஷம் இல்ல. மாமியார் தான் வந்து சமாதானப்படுத்துறாங்க. குழந்தையெல்லாம் பெத்ததுக்கப்புறம் ஹனிமூன் திரும்ப அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்ல, அதுக்கப்புறம் தான் ஓகே ஆறா. இந்த பக்கம் வீட்ட தான் கட்டுறாங்க. இப்போ நம்ம யாங்க வந்து கோவமா வீட்டுக்கு வரா. யார்கிட்டயுமே பேசாம அவ ரூம்ல போயிட்டு அவளோட திங்ஸ் எல்லாம் பேக்கப் பண்றா. மாமியார் கேட்குறாங்க, "திரும்ப நீ என்ன உன் அம்மா வீட்டுக்கு போறியான்னு?" சொல்லி கேட்க, "ஆமா இந்த தடவ கன்ஃபார்மா உங்க பையன டிவோர்ஸ் பண்ணிடுவேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்ப, இது மாரி வந்து குழந்தைய யோன்போ தூக்கிட்டு போறேன் அப்படின்ற மாரி சொல்ல, இப்போ மாமனார் வந்துட்டு மாமனாருக்கு இத்தன நாள் தெரியாது இல்லையா? அவர் வந்துட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாரி கேட்க, இது மாரி வந்து உட்காந்து பேசணும் அப்படின்னு மாமனார் சொல்றாப்புல, குழந்தைய மேல தூக்கிட்டு போங்க அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைய மேல தூக்கிட்டு போயிடுறாங்க. "எதுக்காகம்மா நீ வந்து கிளம்புற வீட்ட விட்டு?" அப்படின்னு கேட்குறப்போ, "உங்க பையன் வந்து இன்னொரு பொண்ணுடைய அஃபேர்ல இருக்கான். நான் எப்படி அவங்க கூட வாழ்றது? 3 வருஷமா அவன் அஃபேர்ல இருக்கான். அது போக இன்னைக்கு கல்யாணம் என் தம்பிக்குன்னு தெரிஞ்சு அவ கூட தான் இருந்திருக்கான்." அப்படின்ற மாரி இந்த பிள்ளை புட்டு புட்டு வைக்க, இப்பதான் அப்பாவுக்கு தெரியுது. செம்ம ஷாக்கு. இது மாரி உங்க பையன்கிட்ட தான் எனக்கு டிவோர்ஸ் வேணும். மன்னிச்சிடுங்க அங்கிள் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இந்த பிள்ளை போக, இது மாரி என் குழந்தைய குடுங்கன்னு சொல்றப்போ, குழந்தை தூங்குறாம்மா நாளைக்கு வந்து கூட்டிட்டு போ அப்படின்ற மாரி இவர் சொல்லி விட்டுர்றாரு. இவளும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறா. இங்க வந்து இது எதுவுமே தெரியாத நம்ம பேக்கு, தன்னுடைய காதலிய வந்து கூட்டிட்டு போய் விட்டுட்டு, இனிமே வந்து உன் உடம்ப நல்லபடியா பார்த்துக்கோ, இத மாரி பண்ணாத அப்படின்னு சில பல அட்வைஸ போட்டு போமான்ற மாரி சொல்ல, இந்த பிள்ளையால தான் இவ்வளோ பிரச்சனையும். இது நம்ம பேக்குக்கு இன்னும் ஃபீலிங்ஸ் வேற அவன் மேல. இப்படி இருக்கிறப்போ, அப்பா எப்படா பையன் வருவான்னு காத்துட்ருக்க, பேக்கு உள்ள வந்தோனே பட்டார்ன்னு கன்னத்துல ஒரு அடி அடிச்சுட்டு, "உனக்கு 2 பொண்ணு கேக்குதா? பொண்டாட்டிய ஒழுங்கா வச்சு வாழத் தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பயங்கரமா அடிக்க, அவன் கோச்சிட்டு போக, அம்மா திட்டுறாங்க. பையன இவ்வளோ பெரிய பையன அடிக்கலாமான்னு சொல்லிட்டு. இப்படி ஒரு பக்கம் குடும்பமே சிதறி போய் கிடக்க, இந்த பக்கம் நம்ம யாங் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து நடந்ததெல்லாம் சொல்றா. இது மாரி என் ஹஸ்பண்டுக்கு அஃபேர் இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. நம்ம பொண்ணு இத்தனை நாளா எவ்வளோ கஷ்டத்துல இருந்திருப்பா அப்படின்றது அவங்களுக்கு இப்பதான் புரியுது. இப்படி ஒரு பக்கம் இருக்கிறப்போ காலையில ஆயிடுது. பேக்கோடைய அப்பா என்ன பண்ணுறாருன்னா, பேக்கை வர சொல்லிட்டு கொஞ்சம் பேசுகிறாப்புல, "இங்கே பாரு, என்ன நடந்தாலும் சரி உன் ஒய்ஃபை நீ டிவோர்ஸ் பண்ணக்கூடாது. அவளை வீட்டுக்கு கண்டிப்பாக நீ கூட்டிகிட்டு வரணும். இது மட்டும் தான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். அதுக்கு மேலே பார்த்துக்கோ." அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் யான்போ காலில் எந்திச்சு அழுக ஆரம்பிச்சிடும். "அம்மா எங்க அம்மா எங்கன்னு?" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தான் வரா. கொஞ்சம் அப்படி இப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சமாதானப்படுத்துகிறாங்க. வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கூட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறப்போ, அங்கே வேலை செய்கிற ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா, "நீங்கள் 2 பேரும் குழந்தையும் அம்மாவும் பார்க்க ஒரே மாதிரியே இருக்கீங்க." அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு கோவம் வந்துடுது. "இல்லை இல்லை, இந்த குழந்தைக்கு இவ ஒன்றும் அம்மா கிடையாது, இவ ஜஸ்ட் ஒரு ஆன்ட்டி தான்." அப்படின்ற மாதிரி சொல்ல, "இல்லை 2 பேர் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்கன்னு" வத்த வச்சுட்டு வேற போயிடுது. பேக்கும் யாங்கும் வந்து திரும்ப மீட் பண்ணுறாங்க. பேக் எவ்வளவோ சொல்கிறான், "நான் பண்ணது தப்பு தான், மன்னிச்சிடு." அப்படின்ற மாதிரி சொல்ல, இவ ஒரே வார்த்தையில் சொல்லிடுறா, "எனக்கு டிவோர்ஸ் மட்டும் கொடு, இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாதுன்னு." சொல்ல, "சரி டிவோர்ஸ் தான் உன் இஷ்டம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உன் விருப்பப்படி நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுறேன், நீ நிம்மதியாக இருந்துக்கோ." அப்படின்ற மாதிரி பேக்கும் சொல்லிட்டு போக, இப்படி இந்த காதல் ஜோடி பிரியிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ வந்துட்டு மாமியார் மருமக கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் கூட்டிகிட்டு போக, அந்த சமயம் இந்த அஜுமா பார்க்குறா, இந்த லேடிக்கு இங்கே என்ன வேலை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு போக, உடனே தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்குறா, யாங்குக்கும் இப்போ கூட்டிகிட்டு போனாங்களே ஒரு லேடி, அவங்களுக்கு 2 பேருக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டால், யாங்கோட மாமியார் தான் அவங்க அப்படின்னு சொன்னதை கேட்டு இந்த அஜுமாவுக்கு தூக்கி வாரி போடுது. அப்போனா வந்து இன்னும் வந்து அவங்களுடைய மருமக தானேன்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சொல்கிறாங்க. இன்னும் அந்த அம்மாவுக்கு ஷாக்கு பயங்கரமாக ஆயிடுது. இப்படி வந்து அந்த அந்த குழந்தையோட அம்மாவே அந்த வீட்டுக்கு வந்து போயிட்டாளா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இருக்குது. அந்த சமயம் நம்மளுடைய வந்து யோன்போவும் நம்ம ஹீரோயினும் உள்ளே வந்தோடனே இதை பார்த்து அந்த அம்மாவுக்கு கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிடுது. ஹீரோயின் பார்க்குறா, என்னடா இவங்க எப்பவும் இல்லாமல் ஒவ்வொரு ரியாக்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அந்த அம்மா குடுகுடுன்னு ஓடியே போயிடுறாங்க. வெளியே போயிட்டு, "இது எப்படி சாத்தியம்? இது எப்படி நடக்கும்? நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம். 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கக்கூடாது. இது தெரிஞ்சா என் நிலைமை என்னத்துக்கு ஆறுது?" அப்படின்னு இந்த அம்மா பயந்துட்டு, "ஒருவேளை சொல்லிடலாமா? ஒருவேளை சொல்லாட்டா கூட அவங்களுக்கு ஒரு நாள் தெரிஞ்சிடுமே. ஐயோ இப்போ என்னதான் பண்ணுறது?" இந்த அம்மா மண்டையை பிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் கால் பண்ணிட்டு, "எதுக்கு அஜுமா என்னை பார்த்து பயந்து ஓடுனீங்கன்னு?" கேட்க, "ஃபோனை வச்சு தொலைமான்ற" மாதிரி இந்த அம்மா பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பேக்கு வந்து தன்னுடைய ஒய்ஃப் டிவோர்ஸ் கேட்ட சோகத்தில் வழக்கம் போல் போய் குடிச்சிட்டு இருக்கான். அப்படியே குடிச்சிட்டு அந்த பார்லேயே மட்டையாக, இங்கே ஆல்ரெடி இவள் வேலை செஞ்சிருப்பா இல்லையா, அங்கே இருக்க ஒரு பார்க்காரன் இவளுக்கு கால் பண்ணி கூப்பிட, இவ கூட்டிகிட்டு போயிட்டு அவன் காரில் உட்கார வச்சிட்டு இருக்கா.
இன்ஃபர்மேஷன் கொடுத்து சொன்ன தம்பிக்கு நன்றி சொல்லிட்டு இவ உள்ளக்க போயிட்டு அவனை அரவணைச்சி உட்காந்துட்டு இருக்க. இவளுக்கு புத்தியே இருக்காது போல இந்த லிசாக்கு. இப்படியே வந்துட்டு நம்மளுடைய பேக்கோட ஃபோன் அடிக்குது. அவங்க அம்மா தான் கால் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட தைரியமாகவே பேசுகிறா, அவன் என் கூட தான் இருக்கான்னு சொல்லிட்டு. அடியே நார சிரிக்கி கிடச்சி நான் கொன்று வேண்டி நாளைக்கு ஒன்று மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த அம்மா சத்தம் போட இப்படியே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து பேக்குக்கு கொஞ்சம் வந்து தெளிவு வந்தோடனே எந்திரிச்சிட்டு இது மாதிரி நீ எனக்கு இதெல்லாம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு கோட்டெல்லாம் போத்தி விட்டுட்டு நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறான். இப்போ வீட்டுக்கு வேற வந்துடுறான். அம்மா காய்ச்சி பூச்சுன்னு கத்துறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க நீனு? உன் பொண்டாட்டி டைவர்ஸ் வேணும்னு ஒத்த காலம் நின்றுட்டு இருக்கா, நீ அந்த பொண்ணோட நைட் போய் கூத்தடிச்சிட்டு இருக்க, இது நல்லாவா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஏம்மா புரிஞ்சுக்கோங்கம்மா, அந்த பிள்ளையை நானும் பிரேக்கப் பண்ணிட்டோம், ஏன் திரும்ப திரும்ப எல்லாரும் இதையே பேசுறீங்க அப்படின்ற மாதிரி இவன் கேட்க இப்படியே வந்து பாட்டியும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே நின்று கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த அஜுமாவுக்கு வந்து மனசுல வந்து பாரமா இருக்கு. ஸோ அதனால ஹீரோயின்ட்ட உண்மையே சொல்லிடலாம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி வீட்டுக்கு போனால் பாட்டி கையில் கிடைச்சா செத்தடின்னு சொல்லி செம்மட்டி அடிக்கிறாங்க. என் பேத்திக்கிட்ட ஏன்டி 10 லட்ச ரூபாய் வாங்கின பணத்தை இன்னும் பணம் கேட்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி அடிக்க. இப்போ ஹீரோயின் தான் வந்து போனால் போதுன்னு சொல்லிட்டு அஜுமாவை காப்பாற்றி விட. இப்போ அஜுமா சொல்கிறாங்க போனால் போதுன்னு சொல்லிட்டு உன் குழந்தை யாருன்னு சொல்லலான்னு பார்த்தா எண்ணெயை போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்போ அஜுமா அஜுமா சொல்லுங்க அஜுமா, என் குழந்தை யார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி இவ கேட்க வேறு யாரும் கிடையாது, அதுக்கு முன்னாடி அந்த வீட்டை விட்டு நீ கிளம்பி போ, அந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது, ஏன்னா யோன்போ தான் உன் குழந்தை, வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்ல யோன்போ ஏன் குழந்தையா அப்படின்ற மாதிரி இவ ஷாக்காரா. வழியாக நம்ம ஹீரோயினுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. இப்படி ஒரு பக்கம் இருக்க நம்மளுடைய லிசாவுடைய வீட்டை வந்து ஆட்கள்லாம் வந்து பயங்கரமாக அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம பேக்கோட அம்மா தான் இப்படிலாம் பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து சொல்கிறாங்க என் பையனை வந்து நீ பிரேக்கப் பண்ணிவிடு, இன்னொரு தடவை பின்னாடி சுற்றினு வச்சுக்கோயேன், இதை விட மோசமான விளைவுகளை நீ பார்ப்ப அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ண. உங்கள் பையனும் நானும் பிரேக்கப் பண்ணிட்டோம், நாங்கள் எத்தனை தடவை தான் சொல்கிறது அப்படின்னு சொல்ல. இப்போ வந்து இந்த அஜுமா பார்த்துடுறாங்க இந்த பேக்கோட அம்மா அடிக்கிறத. 2 பேரும் ஒரு ஷாக்கு, 2 பேரும் எங்கே ஒரே இடத்துல மீட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த அஜுமா வந்து பேக்கோட அம்மா சும்மா விடல, பின்னாடியே போயிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. உன் பொண்ணுனால வந்து என் பையனுக்கு பயங்கர அசிங்கம்னு சொல்கிறப்போ உன் குடும்பத்தில் நடக்காத அசிங்கம்மா, என்னது வாடகை தாயை தானே உன் பையனுக்கு கெட்டி வச்சிருக்க, உன் மருமகளாக கொண்டுட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி இந்த அம்மா ஒளறிட்டு போகுது. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயினும் நம்மளுடைய யோன்போவும் வராங்க. அவங்க 2 பேரும் பார்த்தோன்னே ஒரே மாதிரியே இருக்குது இந்த அம்மாவுக்கு. அவ்வளோதான் மயக்கம் போட்டு அந்த இடத்துல இவ்வளோக. அதுக்கப்புறம் வந்து ரூமுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. ஹீரோயின் வந்து சுடுதண்ணிலாம் போட்டுட்டு இருக்கா அவங்க மாமியாருக்காக. இந்த அம்மாவுக்கு ஓரளவு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. முறைச்சிக்கிட்டே வந்து பின்னாடி நிற்க இவங்கள பார்த்த பயத்துல ஹீரோயின் தட்டை கீழே போட இந்த அம்மா கொஞ்சம் கூட யோசிக்காம ஹீரோயின் கன்னத்தில் பட்டார்னு அறைய. பாட்டி வந்து சத்தம் போடுறாங்க, சாதாரண ஒரு டம்ளர் உடைஞ்சதுக்கு மருமகளை கை நீட்டி அடிப்பியா அப்படின்னு சத்தம் போட. இங்கே அஜுமா சும்மா இல்லாமல் இப்போ தான் தெரிஞ்சிருச்சு இல்லையா, பேக்கோட பையன்தான் அந்த அட்மின் பேக்கு தான் வந்து நம்ம பொண்ணை லவ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ பேக் ஆஃபீஸில் போயிட்டு பேக்கை செம்மட்டி அடிக்கிறாங்க. டே எருமாட்டு பையில, நீ என் பொண்ணை ஏமாத்துறதுக்கு உன் அம்மாக்காரி வந்து எங்கள் வீட்டில் இருக்க பொருளெல்லாம் உடச்சி போட்டு போயிருக்காது, அது என்னடா நியாயம் அப்படின்ற மாதிரி கேட்க. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு தன்னோட பையன்தான் வந்து யோன்போன்னு தெரிஞ்சதுனால அவன் மேலே ரொம்ப அன்பை கொட்டி அவனோட ரொம்ப அட்டாச்சாக இருக்கா. இப்படி இருக்கிறப்போ மறுநாள் ஆயிடுது. இப்படியே வந்து நம்மளுடைய பேக்கோடைய அம்மாவும் அஜுமாவும் மீட் பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு நம்மளுடைய பேக்கோடைய அம்மா ரொம்ப கெஞ்சுறாங்க, இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாத, மருமகளை பற்றின ரகசியம் எதுவும் வெளியே வந்துட வேணாம் ப்ளீஸ், யார்கிட்டயும் சொல்லிடாத, என் குடும்பமான போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உன் காலில் வேணா விழுகிறேன், அந்த பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல. அந்த அம்மா மில்லியன் கணக்கில் எழுதி கொடுத்துருக்கு செக்கு. இதை பார்த்து இவளுக்கு ஒரே குஷி. எப்படி பேக்கோடைய அம்மா சும்மா இருப்பாங்க, வீட்டுக்கு போயிட்டு தான் பேரனுடைய வந்து முடி இருக்கு இல்லையா, அந்த சாம்பிளை வந்து எடுத்துக்கிறாங்க. இது உண்மையா பொய்யான்றது தெரியணுன்றதுக்காக அந்த பையனோட சாம்பிள் எடுத்துட்டு நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு போயிட்டு அவள் சீப்பில் இருக்க அந்த முடியை எடுத்துட்டு இருக்காங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் உள்ளே வந்துடுறாங்க. இந்த அம்மாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, நகை வெட்டி எடுக்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டு அதை பேக்கெட்டில் போய் வச்சுட்டு வீட்டில் போயிட்டு தட் மீன் அவங்க ரூமில் போயிட்டு அந்த முடி எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. டெஸ்ட் ரிப்போர்ட்டில் என்னமோ 2 பேருக்கும் 98% மேட்ச் ஆகிருக்கு. இதை பார்த்தா இவங்களுக்கு செம்ம ஷாக்கு. தன்னுடைய மருமகளுக்கு உடனே கால் பண்ணி உன்னை பார்க்கணும், காஃபி ஷாப்புக்கு வா அப்படின்னு சொல்ல இந்த பிள்ளையும் வருது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உனக்கு தெரியுமா யோன்போ வந்து வாடகத்தாய் இருக்காங்க இல்லையா, வேறு யாரும் கிடையாது, கோயிம் தான் ஹீரோவுடைய ஒய்ஃபு தான் அப்படின்னு சொல்ல இவளுக்கு சரியான ஷாக் ஆகிடுது. அப்படி சொல்லிட்டு இங்கே பாரு, இப்படியே இருந்தான்னு வச்சுக்கோயேன், அவள் வந்து உன் குழந்தைய வந்து எடுத்துகிட்டு போயிடுவா, இல்லை நீ வாழ்க்கையே இல்லாமல் நடு தெருவில் தான் நிற்கணும், உன் குழந்தை வேணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்க இவன் நம்பாமல் அதை டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகிட்டு இருக்கா. அதுக்கு தான் குழந்தைக்கும் அவளுக்கும் அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக
ஆரம்பத்துலேருந்தே அந்த குழந்தை அவகிட்ட தான் அதிகமாக விட்டுச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு என் குழந்தைய நான் அவகிட்ட விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வெறி பிடிச்சத்தனமாக வீட்டுக்கு வர பாட்டி வாமா வாமான்ற மாதிரி சொல்ல இவ உடனே ஹீரோயின் ரூமுக்கு போனால் அவங்க 2 பேரும் ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இன்னும் இவளுக்கு டென்ஷன் ஆகிடுது யாங்குக்கு. பக்கத்தில் வந்து நிற்கிறப்போ எதுக்குடி இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ பண்ண வேலையெல்லாம் சரிதானா, தானே கோயிமோட வாடகை தாயி அப்படின்ற மாதிரி கன்னத்தில் அடிக்க ஹீரோயின் ஷாக்காக இப்படி இந்த எபிசோடு இங்கே முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய பிரச்சனையாகி நம்ம ஹீரோயின் விட்டு வெளியே போய் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருக்கும். இன்னும் 2 எபிசோடில் இந்த ட்ராமாவே கம்ப்ளீட் பண்ணிடலாம்.